இந்த வீடியோவில் மஷ்ரூம் வச்சு சிம்பிளாக ஒரு ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு மஷ்ரூமை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரையும் வணங்கினதும் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கினதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வேகிறதுக்காக அடிஷ்னலாக எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லைங்க. இது வணங்க அதுலேருந்தே தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுலேயே காளானும் வெந்துடும். இது கிட்ஸ்க்காக பண்ணுறதுனால மிளகாத்தூள்லாம் போடாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணிலாம் நல்லா சுண்டு வரட்டும். தண்ணி நல்லா சுண்டுனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உதிரியாக இருக்க ரைஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதை கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.